ரட்சிப்பு அப்படிங்கிற வார்த்தை என்ன? இப்போ வந்து இயேசுவை நம்ம வந்து ரட்சகர் அப்படின்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? சில அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு புரியலைன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு கடல் இருக்கு, உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியும். வெரி குட். தெரியுமா? ஓகே. உங்களை தவிர இங்க இருக்கிறவங்களே யாரோ ஒருத்தங்க சமுத்திரத்துல விழுந்துட்டீங்க, கடலுக்குள்ள விழுந்தாச்சு, உங்களுக்கு தெரியல. அப்போ ஒருத்தர் வந்து போட்ல வராரு, வந்து எப்பா நீ கொஞ்சம் நீச்சல் அடிச்சுட்டு மேல வந்துரு அப்படின்னு சொன்னா அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? புரியுதா நான் சொல்றது? நீங்க விழுந்துட்டீங்க, ஒருத்தர் பக்கத்துல வந்து எப்பா நீ நீச்சல் அடிச்சு மேல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரு உங்களை காப்பாத்துறவரா இருப்பாரா? அதே மாதிரி இன்னொருத்தர் போட்ல வந்து ஒரு புக்கு கொடுக்குறாரு, ஹவு டு ஸ்விம், நீச்சல் அடிப்பது எப்படி. அந்த புக்கு வந்து 30 நாள்ல கத்துக்கிட்டு நீ நீச்சல் அடிச்சு மேல வந்து சொல்லி கொடுக்குறாரு. அவரும் அவங்கள காப்பாத்துறவரா இருப்பாரா? இன்னொருத்தர் வர்றாரு போட்ல, அவரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு, விழுந்து ஸ்விம்மிங் அடிச்சு காமிக்கிறாரு. நீ என்ன மாதிரியே பார்த்து ஸ்விம்மிங் அடிச்சு மேல வந்துருன்னு சொன்னா அவரும் அவங்கள காப்பாத்துறவரா இருப்பாரா? அப்ப என்ன பண்ணணும்? உங்களை அதுதான் எப்படி காப்பாத்துறவரா இருக்கணும். அவங்களை காப்பாத்துறவர் அது ரட்சகர். ரட்சகர்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு மீனிங் தான் இது சொல்றேன். அப்படி ரட்சகரா இருக்கணும்னா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? அவரு தண்ணிக்குள்ள விழுந்து நீச்சல் அடிச்சு வந்து உங்களையும் தூக்கிக்கிட்டு நீச்சல் அடிச்சு போட்ல வச்சு வெளியே கொண்டு வந்து விடுறவர் தான் ரட்சகர், காப்பாற்றுறவர். அதை தான் இயேசு பண்ணியிருக்கிறார். புரியுதா? இயேசுவையே நம்ம ரட்சகர் ரட்சகர் ரட்சகர்னு சொல்றோம். இதுதான் அவரும் உலகத்துக்குள்ள வந்து நம்மள மாதிரியே வாழ்ந்து மரித்து உயிர்த்து திரும்ப மேல போயிட்டாரு. அவரு தான் சொல்றாரு, நான் எப்படி அவர் எப்படி உலகத்துல வாழ்ந்தாரு? நம்மள மாதிரியே போய் சொல்லிட்டு பிட்டு எடுத்து எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாரா? எப்படி இருந்தாரு? இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, நீதி, நேர்மை, நியாயம், அப்புறம் என்ன அமைதி, உறுதி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் என்ன பண்ணாரு? கடைபிடித்தார். அவர் குற்றமற்றவரா இருந்த ஒரு ரத்தம். கரெக்டா? ஒரு சின்ன இப்படி ஒரு மஸ்டர்ட் கடுகளவு கூட அவர் மேல நம்ம என்ன சொல்லிட முடியாது, நீ சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா கடைசியா அவரை வந்து ஆணியில் அடிக்கும் போது கூட அவர் மேல யாருனாலையும் தப்பு சொல்ல முடியல. அவரு வந்து இப்படி ப்ரீச்சிங் பண்றாருங்கிற ஒரே குற்றம் தான் வச்சாங்க. அது குற்றம் கிடையாது, ஆனா அதை மட்டும் தான் வச்சு அவர் அடிச்சாருடைய நீ திருடுன கொலை செஞ்சங்கிற ஒரு வார்த்தை அவர் மேல சொல்ல முடியல. ஸோ இதுதான் ரட்சகர் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா?